ஐ எம் அ ட்ரால் அப்படின்னு ஒரு புத்தகத்தை ஸ்வேதா திரிவேதி அப்படின்னு ஒரு பெண் எழுதியிருக்காங்க. இந்த பெண் சங் பரிவாரத்தோட டிஜிட்டல் ஆர்மியில இருந்து இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு மனசு தாங்காம வெளியில வந்து எழுதின புத்தகம் தான் அது. அந்த புத்தகத்துல இவங்க என்னென்ன வேலைகள் செய்யறாங்கன்னு அதுல எழுதியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே, இதை கூர்ந்து கவனிச்சுக்கங்க. நம்ம பகுதியில் இருக்க யாரோ ஒரு சங் பரிவாரத்தை சேர்ந்த ஒரு நண்பர் இருப்பார். அவரு ஒரு பொதுவான பேர்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிப்பார். தினசரி ஆரோக்கியம், இயற்கை உணவு, அறங்காவலர் குழு, இந்த மாதிரியான ஏதோ ஒரு பொது தலைப்புல ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதை உங்களை சேர்த்திடுவார். அந்த சங் பரிவாரத்தை சேர்ந்தவர் இங்க இருக்கிற மாநில வார் ரூம் கூட இணைஞ்சிருப்பார். அந்த மாநில வார் ரூம் நேஷனல் டிஜிட்டல் ஆபரேஷன் சென்டர்னு டெல்லியில் இருக்கிற வார் ரூம் கூட இணைஞ்சிருக்கும். வார் ரூம்க்கு அரவிந்த் குப்தாங்கிறவரு தலைவரா இருக்கிறார். அவருக்கு கீழே டெல்லியில மட்டும் 200 பேர் வேலை செய்யறாங்க. இந்தியா முழுக்க 20,000 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. ஒரு சிலர் தன்னார்வலர்கள், வேறு சிலர் சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க. இத்தனை பெரிய கூட்டம் எதுக்காக வேலை செய்யுது பார்த்தோம்னா அவங்களோட வேலை 3 தான். ஒண்ணு, மத வெறுப்பை தூண்டுகிற மாதிரியான பொய்யான செய்திகளை உருவாக்க வேண்டும். முஸ்லிம்ஸ் எல்லாம் எச்சு துப்பித்தா கொரோனாவை பரப்புனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இப்ப தெரியும் பொய்ன்னு. ஆனா அப்ப நம்ம நம்பணும். ஒரு வீடியோவை, எங்கேயோ நடந்த ஒரு வீடியோவை எடிட் பண்ணி இங்க பாருங்க இஸ்லாமியர்கள் இந்துவை வெட்டுறாங்க அப்படின்னு போடுவாங்க. இதுக்கு திருப்பூரை வச்சே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியும். திருப்பூர்ல தொழிலாளர் பிரச்சனை நடந்தப்ப திருப்பூரை சேர்ந்தவங்க வட இந்திய தொழிலாளர்களை அடித்து விரட்டுகிறார்கள் பல வீடியோ, அத்தனையும் போலியான வீடியோ வெளிவந்தது. இங்க யாருமே அடிக்கலைங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை ஏன் பண்றாங்க? பீகார்ல இருக்கிற பிஜேபியோட ஐடி விங் இதை பண்ணுது. அங்க இருக்கிற இந்தியா கூட்டணி கட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிறதுக்காக, உங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாட்டில் நம்ம ஆளுகள் அடிக்கிறாங்க, இவங்க அங்க கைகோர்த்துட்டு இருக்காங்கன்னு ஒரு அரசியல் பண்றதுக்காக அந்த கேவலமான நாடகத்தை அவர்கள் ஆடினார்கள். இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள். பெஹல்காம்ல தாக்குதல் நடந்தது. அதுல உண்மையான செய்தி என்ன? காஷ்மீர் தீவிரவாதிகள் இந்தியர்களை தாக்கினார்கள், இதுதான் செய்தி. ஆனா அவங்க பரப்பினது என்ன? முஸ்லிம் தீவிரவாதிகள் இந்துக்களை வெட்டினார்கள் அப்படின்னு சொல்றான். அந்த தாக்குதல்ல ஒரு இஸ்லாமிய சகோதரன் இந்துக்களை காப்பாத்துறதுக்காக உயிர் வெட்டு செய்தியை மறைக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய சதி. இது எல்லாத்தையும் மறைச்சு வெறுப்புணர்வு மட்டும் உங்ககிட்ட தூண்டணும்னு சொல்றாங்க. இதற்கு அடுத்தது அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய லீடர் அவங்களுக்கு பில்டப் கொடுக்கணும். இது ரெண்டாவது. அதாவது இப்ப மோடி இருக்கிறார் அப்படின்னா, மோடி பேரை சொன்னோன்னு சீனால ஜிங்பிங் டம்ளர் தூக்கி வீசிட்டாரு, டம்ளர் நெளிஞ்சு போச்சு அப்படின்னு செய்தி போடுவாங்க. இந்த மாதிரியான அபத்தமான செய்திகளை போட்டு மோடி பெரியவர் வல்லவர் அப்படிங்கிற செய்திகளை பரப்பி இந்த மாதிரியான செய்திகளை பரப்பிட்டு இருப்பாங்க. அடுத்தது எதிர் கட்சியினரை அவங்களுடைய இமேஜை உடைக்கணும். அதுக்கு தான் சர்தார்ஜி ஜோக்ஸ் எல்லாம் எடுத்து ராகுல் காந்தி பேரை மாத்தி இங்க அனுப்பிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு மக்களுக்குள்ளார மத வெறிய தூண்டி இங்க மத கலவரத்தை உண்டு பண்ணணும். அதுல ஓட்டு அறுவடை செய்யறதுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். இந்த நோக்கத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து வெளியேறலைன்னா அவங்களோட சதி திட்டத்துக்கு நாம பலியாகி விடுவோம் நண்பர்களே. அதனால் இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 3 மத தலைவர்களும் திருப்பூரை சேர்ந்தவங்க. அவங்க 3 பேருமே இந்த சங் பரிவாரத்தின் சதி வேலைகளை முழுமையாய் அறிந்தவர்கள். இங்கிருக்கும் திருப்பூர் வாசிகளின் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர்கள். இதுவே முதல் காரணம். தோழர் சத்யராஜ் அவர்களை நான் ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்டா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எங்களோட முதல் சந்திப்பே 3 மணி நேரம் நீடிச்சது. ஒத்த கருத்துடைய ஆட்களா இருக்கிறதுனால, நாங்க சிந்திக்கிறதையே அவரும் சிந்திக்கிறாரு பேசுறாருங்கிறதுனால அவரை கூப்பிட்டோம். அண்ணன் ஆர் ஆசா அவர்களை ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னா, அவர் ஒரு கொள்கைவாதி அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி, நான் முதல்ல அவர் சந்திச்ச போது அவர் ஒன்று சொன்னார். அது அவருக்கே நினைவு இருக்குமான்னு தெரியல. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேடல் இருக்கும். உங்களோட தேடல் என்ன அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் பணம்னு சொல்லலாம், இல்ல ஒருத்தர் பொருள்னு சொல்லலாம், அழகிய குடும்பம்னு சொல்லலாம், பெரும் அதிகாரம்னு சொல்லலாம். ஆனா அவருடைய தேடலா அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அறிவுன்னு சொன்னார். ஆனா வெறும் அறிவுன்னு மட்டும் சொன்னா போதாது. வெறும் அறிவை மட்டும் சேகரிச்ச அகங்காரமும் கூடிரும். ஆனா அவர் சேகரிச்ச அத்தனை அறிவையும் மக்களின் சமத்துவத்துக்காக பயன்படுத்துறார். அங்கதான் அவர் தனித்து நிற்கிறார். அதற்காகத்தான் நம்ம அவரை கூப்பிட்டோம்.
இப்ப இன்னைக்கு இந்த கூட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இவ்வளவு பேர் இங்க கூடி இருக்கிறீங்க. இங்க மழை வருமான ஒரு அச்சம் இருந்தது. தவிர்க்க முடியாத காரணங்களால தோழமை அமைப்புகளே வேறு இடங்கள்ல கூட்டம் போட வேண்டிய சூழல்கள் இருந்தது. பல்வேறு தடைகள் வந்தது. ஆனா இதையெல்லாம் மீறி திருப்பூரின் ஒற்றுமைதான் முக்கியம், அன்புதான் முக்கியம், நட்புறவுதான் முக்கியம்னு சொல்றதுக்காக இங்க கூடியிருக்கிற உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறதுக்கு காரணமா இருந்த கருஞ்சட்டைக்காரர்களை மறக்க முடியாது. இஸ்லாமிய நண்பர்கள், இந்து நம்பிக்கையாளர்கள்னு நிறைய வேலை செஞ்சாங்க. குறிப்பா கருஞ்சட்டைக்காரர்களோட பணிகளை நிகரில்லாதது. அது நான் ஆரம்பிச்சு வச்சேன், தூக்கிட்டு எங்கேயோ ஓடிட்டாங்க. அதனால் நண்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, இந்த வெற்றி உங்களுடையது. நன்றி.